கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் மாற்றங்கள் நமக்குள்ளே காணப்படணும், கொஞ்சம் வைராக்கியங்கள் காணப்படணும். இன்னைக்கு ஆண்டவருக்காக எந்த அளவுக்கு நாம் வைராக்கியம் பாராட்ட போகிறோம், இன்னைக்கு ஆண்டவருக்காக எந்த அளவுக்கு நாம் உழைக்க போகிறோம், ஆண்டவருடைய திட்டங்களை எந்த அளவுக்கு நாம் செயல்படுத்த போகிறோம், இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம், எதற்காக நாம் பிடிக்கப்பட்டோம். ஆனால் இன்றைக்கு ஒரு காரியம், நாம் விசுவாசியாகவே இருந்து இந்த காலத்தை ஓட்டி விடலாம் என்று அநேகர் நினைக்கிறார்கள். என்னங்க விசுவாசியாவே இருந்துடுறாங்க, எனக்கு எதுங்க இந்த விஷயம்லாம், விசுவாசியா இருந்து இதுலயே விசுவாசிலேயே சீனியர் விசுவாசி, மூத்த விசுவாசி என்று அதில் சில கேட்டகரிஸ் இல்லையா. நான் சீர்கள், நம்மை விசுவாசியாக தேவன் அழைக்கவில்லை, நம்மை சீஷர்களாக ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் சீஷர்களாக அழைத்து இருக்கிறார். இன்றைக்கு சீஷர்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன பண்றோம்? நான் விசுவாசியாவே இருந்துடுறேன், இன்னைக்கு சீஷர்களாக என்னால் இருக்க முடியாது, அந்த வேலைகளை என்னால் செய்ய முடியாது என்று சொல்லி நாம் இன்றைக்கு தட்டி கழித்து கொண்டு இருக்கிறோம், அல்லது நாம் ஒதுங்கிக் கொள்கிறோம். நீங்க ஒதுங்கிக் கொள்றோம், இந்த வேலை எனக்கு வேணாங்க, ஏன்னா விசுவாசி வேலை சாதாரண வேலை தான். வருவோமா, 4 வசனங்களை கேட்போமா, நம்முடைய வீட்டில் ஒரு நல்லது கட்டது நடக்கும்போது போதர்கள் அழைத்து ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணி அதோட வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆனால் சீசர்களான வேலை அப்படிப்பட்ட வேலை கிடையாது இல்லையா. சீசர்கள் என்று சொன்னால் யார்? அவர்கள் இயேசுனுடைய கற்பனைகளை பின்பற்றுகிறவர்கள், அவர் என்ன பணிகளை செய்தார்கள் அதை தொடர்ந்து செய்பவர்கள் தான் சீஷர்கள். சீஷர்கள் என்று சொன்னால் கற்றுக்கொள்பவர்கள். இன்னைக்கு அந்த இடத்துக்கு இன்னும் நம்ம வரல. இன்னைக்கு நாம் விசுவாசிகளாவே இருந்து இன்னைக்கு காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கவில்லை. இன்னைக்கு நாம் சீஷர்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு சீஷர்களாகவும் சீஷர்களாகவும் கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். அதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நாம் என்ன பண்றோம்? ஒதுங்கிக் கொள்கிறோம், தட்டி கழிக்கிறோம். இன்னைக்கு தட்டி கழிக்கிறோம். நீங்க பாருங்க, இயேசு தன்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்யும்படியாகத்தான் அவர் சீஷர்களை தெரிந்து கொண்டார். தனக்கு பின்பாக தன்னுடைய பணிகளை தொடர்ந்து அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அழைத்து அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து, அவர் பரமேறி சென்ற பிறகு பெந்தெகோஸ்து நாளிலே அவருக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து அப்போஸ்தலர்கள் அவருடைய பணிகளை தொடர்ந்து செய்தார்கள். சாதாரணமா செய்யல, அவங்க பல கஷ்டத்தின் மத்தியில, பல துன்பங்களின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில இயேசு கிறிஸ்துவுடைய பணிகளை செய்தார்கள். ஏன் அதை செய்தார்கள் என்று சொன்னால், ஒரே ஒரு கட்டளை அவர் கொடுத்தார், பிரதான கட்டளை. அது மாத்திரம் வாசிப்போம். மத்தேயு 28:19-20 யாராவது வாசிங்க. இது பிரதான கட்டளை, தி கிரேட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியர்களையும் சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நானும் உடனே கூட இருக்கிறேன் என்றார். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த பிரதான கட்டளையை நிறைவேற்றுபவர் தான் சீஷர். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த கட்டளை ஆண்டவர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை நிறைவேற்றுகிறோமா? அல்லேலூயா. இன்னைக்கு சீஷர்களாக மாற நாம் விரும்புகிறோமா? இன்றைக்கு அந்த இருதயத்தை சீஷர்களாக மாறுவதற்கு நாம் திறந்து கொடுக்கிறோம், அல்லது விசுவாசியாகவே இருந்துவிட்டு என் காலத்தை இப்படியே நான் கழித்து விடுகிறேன் இல்லையா, என் காலத்தை இப்படியே கழித்து நான் அடக்கமா, நான் இறந்து போயிட்டு நான் அடக்காரதனை மட்டும் நடத்திட்டு போயிடுங்க அவ்வளவுதான், அப்படி என்ற நிலையில நாம் இருக்கிறோமா? மாறணும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நாம் எழும்பணும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பிரதான கட்டளையை நிறைவேற்றுகிறவர்களாக, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன் அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாக இந்த கஷ்டத்தையும் இந்த துன்பத்தையும் ஆண்டவருக்காக பட்ட உபத்திரவங்களையும் இவர்கள் ஒரு கஷ்டமா நினைக்கல. ஏன் இவர்கள் இத்தனை உபத்திரவங்களையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், கிறிஸ்துனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருப்பார். கிறிஸ்துனுடைய அன்பை நெருக்கி ஏவுகிறது. அவர்களால் சும்மா இருக்க முடியல. அந்த அன்பை அவர்கள் மாத்திரமே ருசி பார்த்து, அந்த அன்பில் அவர்கள் மாத்திரமே இருக்க விரும்பல, அந்த அன்பை மற்றவரிடத்திலே பகிர்ந்து கொள்ள அவர்கள் விரும்பினார்கள். அதனால தான் கிறிஸ்துவின் அன்பை குறித்து எல்லா இடங்களிலும் போய் அவர்கள் அறிவிக்க ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு சபைகளிலே இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிப்பது என்பது குறைந்து விட்டது. இன்றைக்கு சீஷத்துவம் என்பது குறைந்து விட்டது. விசுவாசிகள் வருகிறார்கள், ஆத்துமாக்கள் வருகிறார்கள், ஆனால் சீஷர்கள் எழும்ப முன் வருவதில்லை. ஊழியத்திற்கு வாலிபர்கள் வருவதில்லை, வாலிப பெண்கள் வருவதில்லை. இன்னைக்கு ஊழியம் என்று சொன்னாலே அவர்கள் பின்வாங்கி போகிற ஒரு நிலையில, யாராவது முன்வந்து இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன், போதவரோடு நான் துணை நிற்கிறேன், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு என்னால் முடிந்த காரியங்களை செய்கிறேன், நானும் சீஷராக விரும்புகிறேன் என்று சொல்லி ஒருவரும் முன் வருவதில்லை. நான் இப்படியே இருந்துட்டு போறேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தால் மாத்திரம் போதும், என் தேவைகள் சந்தித்தால் மாத்திரம் போதும், எனக்கு நல்ல வேலை கிடைச்சா மாத்திரம் போதும், எனக்கு நல்ல பெண்ணு கிடைச்சா மாத்திரம் போதும், பிள்ளை கிடைச்சா மாத்திரம் போதும், வீடு கட்டினா மாத்திரம் போதும், இப்படி என்று சொல்லியே இன்றைக்கு தங்களை மறைத்து கொள்ளுகிற, ஒளிந்து கொள்ளுகிற இன்றைக்கு அநேக விசுவாசிகள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆனா எழுப்புதல் வேணும். எழுப்புதல், ஆண்டவருடைய ராஜ்யத்தை எல்லா இடத்திலும் போய் சொல்லணும் என்ற ஒரு கேள்வி அல்லது ஒரு குரல் எழும்புவதை தவிர
செயல்படுவதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. இன்னைக்கு சீஷர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். சீஷர்களாய் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன் என்பதில் ஒரு தெளிவு, ஒரு உறுதி நமக்கு காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிற உபவாச நாளிலே வந்திருக்கிறவங்க ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ விசுவாசியாக இருந்தது போதும். நீ சீஷர்களாக எழுந்து தேவனுடைய கட்டளையை நிறைவேற்ற முன் வர வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டங்களை, தேவனுடைய அந்த பிரதான கட்டளையை நிறைவேற்றும்படியாக இன்னைக்கு அநேக வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் நமக்கு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. எந்த விதமான சந்தேகம் அதில் இல்லை. ஆனால் தேவன் கொடுத்த, இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுத்த, கிறிஸ்து கொடுத்த இந்த பிரதான கட்டளையை நிறைவேற்றுவது யார்? அப்போஸ்தலர் நிறைவேற்றினார்கள். தங்களுடைய உயிரை அவர்கள் துச்சமா நினைச்சார். அவர்கள் மரணத்தை பார்க்கும் போது அகால மரணம் அடைந்தார்கள். எத்தனை பாடுகளை சகிக்கிறோம் ஆண்டவருக்காக. இன்னைக்கு ஆண்டவருடைய பணிகளை செய்வதற்கு நாம் முன் வருகிறோமா? இன்னைக்கு ஊழியத்தில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்கிறோமா? ஆண்டவருடைய அன்பை நம்முடைய அருகாமல் இருக்கிற யாருக்காவது சொல்வதற்கு நாம் முன் வருகிறோமா? சீஷர்களாக வர நாம் விரும்புகிறோமா? ஹல்லேலூயா. எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன்? எதற்காக ஆண்டவனை ரட்சித்தார்? எதற்காக இத்தனை ஆசீர்வாதங்கள்? நான் தற்கொலை காரியங்களிலே போய்கொண்டிருக்கும் போது எதற்காக ஆண்டவர் என் உயிரை காப்பாற்றினார்? நான் வியாதியின் படுக்கையில இருக்கும்போது எதற்காக ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார்? என்னைக்காவது ஒரு ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கோமா, ஆண்டவரே ஏன்பா என்னை ரட்சித்தீங்க?